ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கோதுமை இட்லியில் முழு கோதுமை இட்லி உப்புமா செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. முழு கோதுமையை வச்சு கோதுமை இட்லி ரெடி பண்ணியிருக்கேங்க. அதில் இப்போது ஒரு இட்லி உப்புமா செஞ்சுக்கலாங்க. இதை நல்லா உதுத்துக்கலாங்க. பாருங்கள், கோதுமை இட்லி உப்புமா செய்கிறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்குதுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 சிகப்பு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. நம்ம சேர்த்ததெல்லாம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. இப்போ ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லாம் ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான வெங்காயம் சேர்த்தம் பார்த்தீங்களா, அதுக்கு அளவாக உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது இன்னும் ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நாம் உதுத்து வச்சுருக்கிற அந்த கோதுமை இட்லியை இப்போ இதில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கிட்ட இருந்த இட்லி ட்ரையாக இருந்தால் 2 ஸ்பூன் தண்ணியாகவும் தெளிச்சிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இட்லி ட்ரையாக இருந்தால் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்குறதுக்கு கோதுமை ரவா உப்புமா மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. அதே தானங்க, நம்ம முழு கோதுமையை வச்சு இட்லி செஞ்சுருக்கோம், அதை தான் உதுத்துருக்கோம். இப்போ கோதுமை ரவா உப்புமா டெக்ஸ்சரில் தான் இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. நம்ம கோதுமை இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், முழு கோதுமையில் இட்லி செஞ்சோம். காலையில் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற இட்லியை உதுத்து இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிட்லாங்க. இதுக்கு எதுக்கு ரவையே இருக்கே, இது எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் முழு கோதுமையில் செய்யும்போது அதோட முழு ஃபைபர் நமக்கு கிடைக்குங்க. அதனால் மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி இட்லி செஞ்சு பாருங்கள். அப்புறம் அதுலேயே இந்த மாதிரி உப்புமா மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக செமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.